சொல்லல. இந்திக்கு எதிரான போராட்டத்தை வந்து காலிகள் அவிழ்த்து விடப்பட்டிருக்கு அப்படின்னு பெரியார் சொன்னார். டைட்டில் மட்டும் எடுத்து பேசினாப்ல. அதே பேப்பரை அவர் ஃபுல்லா படிச்சிட்டாரு. ஓகேவா? நீ இந்த இடத்துல அம்பலப்பட்ட உன்னை அம்பலப்படுத்திட்டாரு. உன் பித்தலாட்டத்தை வெளில கொண்டு வந்துட்டாரு. நீ என்ன சொல்லணும்? ஒன்று நேர்மையான ஆளா இருந்தா இவர் ஒரு கருத்து பேசுறாப்ல. இந்த கேள்வி கேட்குறப்ப அது கேள்வி பதில் சொல்லிட்டு அடுத்த கேள்விக்கு போகணுமா? இப்போ நீ இந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு தானே போகணும். இல்லை நீ வருத்தமாக தெரிவிக்கணும். ஐயா மணியரசன் இருக்கால, மாடு மணியரசன், அவர் பேசுனது தெரியாம நானும் உள் வாங்கிட்டு வந்து பேசிட்டேங்க ஐயா படிக்காம அப்படின்னு சொல்லு. இல்லைன்னா திட்டமிட்டு நான் பெரியார் இருக்கிற பொய்ப்பரப்பவன் தான் என்னை அம்பலப்படுத்திட்டாரு தமிழன் பிரசன்னா, அதனால் நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லணும் நியாயமா. ஆனால் நீ என்ன சொல்றேன்னா இன்னொரு கேள்வி கேட்குற. இதெல்லாம் ஏற்றுக்கிறீங்களா? இங்கே பஞ்சாயத்து என்ன தெரியுமா? பஞ்சாயத்து வந்து பெரியாரை நம்ம இந்த கருத்தெல்லாம் ஏற்றுக்கிறோமா ஏற்றுக்கலையாங்கிறது பஞ்சாயத்து கிடையாது. பெரியார் பேசாத கருத்தை பெரியார் சொன்னார்னு உங்கள் அண்ணன் சொல்லிட்டாரு. அதுக்காக தான் அங்கே பஞ்சாயத்து நடக்குது. முதல்ல இவர் என்ன கேள்வி அடுக்கடுக்காக கேட்குறாப்புல. ஆமாம், பெரியார் கருத்தை எல்லா கருத்தையும் எல்லாரும் ஏற்க வேண்டிய அவசியம் இல்லை. பெரியார் ஆதரிச்சாலும் சரி. இப்போ நான் கேட்குறேன், மாப்போசி கருத்தை எல்லாத்தையும் நீங்கள் ஏற்றுவீங்களா? ஏற்க முடியாது. பாரதியார் கருத்தை எல்லாத்தையும் நீங்கள் ஏற்றுவீங்களா? ஏற்க முடியாது. அவர் சமஸ்கிருதத்தை ஆதரிச்சு வச்சிருக்காரு, பேசுவீங்களா? அதை பேசவே மாட்டீங்க, தந்திரமாக மறைச்சிட்டு போவீங்களா?